ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா 7 வெரைட்டிஸ் ஆஃப் குழம்பு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸியான குழம்பு கூட. யாரெல்லாம் ஒர்க்கிங் உமனோ என்ன குழம்பு வைக்கணும்னு பிளான் இல்லாத இருக்கவங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்களும் இந்த குழம்பு எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலி இந்த குழம்பு எல்லாமே 10 நிமிஷத்தில் நம்ம ரெடி பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியான குழம்பு கூட, ஒரு வாரத்துக்கு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நூல்கோல் குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். நான் மல்லி, சீரகம், மிளகு, ஒரு வரவத்தல் எல்லாத்தையும் எடுத்து எண்ணெயில் போட்டு நல்லா வணக்கிட்டு மிக்ஸி ஜாரில் அதை கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக பட்டை, கிராம்பு, சோம்பு போட்டு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது நான் கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வெங்காயம், தக்காளி, தேங்காய், கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணி நல்லா வணக்கி எடுத்துருக்கேன். இது எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி நூல்கோல் இருக்கு இல்லையா, நான் ஒன்று தான் எடுத்திருக்கேன். அதை நல்லா ஒரு வணக்கிக்கலாம். திரும்பவும் கொஞ்சமாக எண்ணெய் பத்தலைன்னா ஆட் பண்ணிவிட்டு கடுகு, வெங்காயம் ஆட் பண்ணி கொஞ்சமாக கருவேப்பிலை, வரவத்தலை ஆட் பண்ணிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதை ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே காய், குழம்புக்கு ஏற்ற தண்ணி, உப்பு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணி கொதி விட்டு இறக்குனா சூப்பரான நூல்கோல் குழம்பு ரெடி. இதுவும் 10 நிமிஷத்துலேயே பண்ணிடலாம். நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். செகண்டு பச்சை மொச்சை குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். கடாயில் நான் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். அது கூடவே கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக வெந்தயம் ஆட் பண்ணி அது பொரிஞ்சு வந்தோடனே நான் பெரிய சைஸு வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அது வதங்கினோடனே அது கூடவே தக்காளி, கொஞ்சமாக பூண்டு ஆட் பண்ணி வதக்கிட்டு மஞ்சள் தூள், கொத்தமல்லி பவுட்ரு, கொஞ்சமாக சில்லி பவுட்ரு, சாம்பார் பவுட்ரு ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு போட்டு நல்லா அந்த மசாலா வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு அது கூட ஒரு மீடியம் சைஸு கத்திரிக்காய், பச்சை மொச்சை ஆட் பண்ணிவிட்டு 2 வதக்கிட்டு நான் லெமன் சைஸ் புளி ஊற வச்சுருந்தேன். அதையும் கரைச்சி ஆட் பண்ணிவிட்டு அந்த காய் புளி தண்ணியிலேயே வேகட்டும். குழம்புக்கு ஏற்றளவு தண்ணி ஆட் பண்ணி உப்பு ஆட் பண்ணி பிளேட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இதுக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். நான் ஒரு கைப்பிடி அளவு தேங்காய், அது கூடவே சீரகம் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். காய் வெந்த உடனே அந்த விழுதை ஆட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி ஒரு கொதி விட்டு இறக்கணும்னா சூப்பரான பச்சை மொச்சை குழம்பு ரெடி ஆயிரும். இது கார குழம்புன்னு எங்கள் ஊரில் சொல்லுவாங்க. மூணாவது குழம்பு வெந்தயக்கீரை குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போது சம்மருக்கு ரொம்பவே நல்லது. குக்கரில் நான் சாம்பார் பருப்பு 2 கைப்பிடி அளவு கழுவி எடுத்திருக்கேன். அது கூட ஒரு தக்காளி, தேவைக்கேற்ப தண்ணி, மஞ்சள் தூள் ஆட் பண்ணி ஒரு 3 விசில் விட்டு இறக்கிக்கலாம். அது மையாக மசஞ்சு வரட்டும். சைடில் கீரை ரெடி பண்ணியாச்சு. கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதுக்கு நார்மல் சன்ஃப்ளவர் ஆயிலே போதும். கொஞ்சமாக கடுகு, சீரகம் ஆட் பண்ணி பொரிஞ்சு வந்தவுடனே அது கூடவே பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் வர மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வெந்தயக்கீரை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஆட் பண்ணி 2 வதக்கிட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொத்தமல்லி பவுட்ரு, இதுக்கு கரம் மசாலா மட்டும் போட்டால் போதும். தண்ணி ஆட் பண்ணி நல்லா கீரை வெந்து வரட்டும். அந்த கேப்பில் பருப்பு வெந்துருச்சு. அதை மசிச்சு இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த பருப்பும் கீரையும் வெந்து வரட்டும். அது வெந்து வந்துச்சுன்னா கீரை குழம்பு ரெடி. 4வது முருங்கைக்கீரை மசியல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது ரொம்பவே ஹெல்தி கூட. நான் இதுக்கு பருப்பு தனியாக மசிச்சு எடுத்தாச்சு குக்கரில். ஸோ இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக கடுகு, சீரகம் போட்டுக்கலாம். வெங்காயம், வரவத்தல், பூண்டு 6 பல், கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. நான் 2-3 கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன். அதையும் எண்ணெயில் 2 டைம் வதக்கிட்டு தண்ணி ஆட் பண்ணி கீரை வெந்து வரட்டும். அது வெந்து வந்தோடனே நம்ம பருப்பு மசிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள், கரம் மசாலா அது போட்டுட்டு பருப்பும் கீரையும் வெந்து வரட்டும். தேவைக்கேற்ப தண்ணி, உப்பு ஆட் பண்ணி நல்லா ஒரு கொதி விட்டு இறக்குனீங்கன்னா சூப்பரான மசியல் ரெடி. 4வது கல்யாண வீட்டில் வத்த குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் உளுந்து, 1/2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, கொஞ்சமாக மிளகு, சீரகம், அது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு வரவத்தல் ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த பொடி தான் முக்கியம். ஸோ இதுக்கு தாராளமாக நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்து,
வெந்தயம் ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் கொஞ்சமாக பூண்டு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். நான் தக்காளி இதுக்கு வந்து நீங்கள் கட் பண்ணி ஆட் பண்ணலாம், மிக்ஸி ஜாரில் போட்டு ஆட் பண்ணலாம். மசாலாஸ் பார்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், நான் இதுக்கு சாம்பார் பவுட்ரு மட்டும்தான் போட்டிருக்கேன், 1.5 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பவுட்ரு. கொஞ்சமாக புளி தண்ணி ஆட் பண்ணி நல்லா வந்து அந்த புளி வாசனை போட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா ஐயா அரைச்சி ஆட் பண்ணிக்கலாம். அது கூட தேவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணி நல்லா வந்து கொதி வரட்டும். அது கொதித்த உடனே வந்து நம்ம திரும்ப ஒரு தட்கா பேன் வச்சு எண்ணெய் ஊற்றி நம்ம வந்து வத்தலை வந்து இது பண்ணி ரோஸ்ட் பண்ணி கடைசியாக வந்து ஆட் பண்ணிக்கலாம். அது கூட இத்தினோண்டு வெல்லம் ஆட் பண்ணி ஒரு கொதி விட்டு இறக்குனா கல்யாண வீட்டு வத்த குழம்பு ரெடி. வெண்டைக்காய் புளிக்குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி வெண்டைக்காயை வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இதுக்கு வந்து நல்லெண்ணெய் தான் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டு எதுக்காக ரோஸ்ட் பண்ணுறேன்னா அந்த வலுவலுப்பு போகிறதுக்காக நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு வெந்தயம் பெரிய சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம், பூண்டு கொஞ்சமாக கருவேப்பிலை தக்காளி ஆட் பண்ணி நல்லா வந்து வணக்கிக்கலாம். அது மசிஞ்சு வந்த உடனே மஞ்சள் தூள் சில்லி பவுட்ரு கொரியாண்டர் பவுட்ரு கொஞ்சமாக சாம்பார் பவுட்ரு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வணக்கிக்கோங்க. அது கூட வந்து வெண்டைக்காய் ஆட் பண்ணிவிட்டு லெமன் சைஸ் புளி ஃபஸ்ட்டே ஊற வச்சுருந்தேன், அந்த தண்ணியில் காய் நல்லா வெந்து வரட்டும். அதுக்கப்புறம் வந்து சைடில் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் சீரகம் மிளகு கொஞ்சம் அரைச்சிக்கலாம். அரைச்சி அந்த விழுதை ஆட் பண்ணி தேவைக்கேற்ப தண்ணி ஆட் பண்ணி ஒரு கொதி விட்டு இறக்கணும்னா அட்டகாசமான புளிக்குழம்பு 10 நிமிஷத்தில் ரெடி. இப்போது சிக்கன் குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது சிம்பிள் தான். கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் கரம் மசாலா ஸ்பைசஸ் ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் தக்காளி ஒரு பச்சை மிளகா ஆட் பண்ணி நல்லா வணக்கிக்கலாம். அது கூட ஒரு பச்சை மிளகா கிழிச்சு போட்டிருக்கேன். அப்புறம் சிக்கன் ஆட் பண்ணி அந்த தக்காளியில் வெந்து வரட்டும். ஃபஸ்ட்டு சிக்கனை க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க ஒரு 2 மினிட்ஸு. அது தண்ணி விட்டோடனே இதில் வந்து சிம்பிளான மசாலா ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சிக்கன் பவுட்ரு 3 டேபிள் ஸ்பூன் 1.5 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி பவுட்ரு ஆட் பண்ணி ஒரு வணக்கிட்டு தேவைக்கேற்ப தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் பட்டை கிராம்பு கொஞ்சமாக கசகசா சீரகம் மிளகு ஆட் பண்ணி மையாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி நைஸாக எடுத்ததுக்கப்புறம் அந்த சிக்கன் பாதி வெந்து வந்த உடனே இந்த தேங்காய் விழுதை ஆட் பண்ணிவிட்டு தேவைக்கேற்ப தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதி விட்டு இறக்கணும்னா அட்டகாசமான சிக்கன் குழம்பு 10 நிமிஷத்துலேயே ரெடி ஆயிரும். நீங்களும் ஒரு வாட்டி இந்த குழம்பு எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ எல்லா குழம்பு ரெசிபீஸும் பார்த்துருப்பீங்க. எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் அவர் சேனல். ஃபஸ்ட் டைம் பக்கத்தில் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பாய்.